Hey guys, நம்மளோட 20s ல வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ்லெஸ்ஸான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா டைம் தான். நீங்க இயர்லி 20s ல உங்களுடைய மணி எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க டைமை நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டைம் வந்து ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. சோ இந்த வீடியோல வந்து ஒரு குறிப்பிட்ட பிசினஸ்ல நீங்க உங்க டைம் வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 years 5 years நீங்க காலேஜ் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஈவன் நீங்க ஜாபுக்கு போகலனாலும் அதுல வர இன்கம் வச்சு நீங்க உங்களை சர்வே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு business பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். Stay tuned, this is Abin. Welcome to my channel. Blogging சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும், இதை பத்தி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், இதுல என்ன பெருசா வந்துட போகுது, இதை பத்தி நிறைய பேர் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தாட் வரும். எனக்கு அந்த மாதிரி தான் 2 months முன்னாடி சொல்லியிருந்தா வந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கு வந்து சில நோட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நோட்ஸ் வந்து டேரெக்டாக நான் அந்த வீடியோலேயே கொடுக்க முடியாது. அதனால வந்து அந்த நோட்ஸை காமிக்கிறதுக்காக வெப்சைட் வந்து நான் கிரியேட் பண்ணேன். சரி ஓகே, அந்த வெப்சைட் சும்மா தானே ரன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கும் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு அப்ளை பண்ணேன். அதில் எனக்கு பிளாகிங்கில் வந்து இன்கம் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு 10 போஸ்ட் கிட்ட தான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா பர் வீக்குக்கு ஆல்மோஸ்ட் லைக் $5 கிட்ட வந்துருந்துச்சு. பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 rupees கிட்ட வந்துச்சு. அது 1500 rupeesங்கிறது கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண டைமுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிளாகிங்க்கு இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஆவரேஜாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈவன் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிளாகிங் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒரு 10 years பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூல் டேஸ்லேருந்தே பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $7,000 பர் மந்த்துக்கு எடுத்துட்டு இருக்காரு. $7,000 ஆல்மோஸ்ட் லைக் 5.25 lakh பர் மந்த். நீங்கள் ஐடியில் வந்து என்னதான் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல ஒரு கம்பெனியில் போயிட்டு அந்த 10 yearsக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தால் தான் இந்த அளவுக்கு சேலரி வாங்க முடியும். பட் நாமளாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு 10 years ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் 2-3 ஜம்ப் பண்ணாலுமே இந்த அளவுக்கு சேலரி வரதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் இந்த பிளாகிங்க்கு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது ஃபுல்லாகவே பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ பார்ட் டைமாக பண்ணும்போது இந்த அளவுக்கு இன்கம் வருது அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ இதை பற்றி நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதை பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது, நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாகிங்கில் வந்துட்டு அதிகமாக ரெவன்யூ ஏன் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறீங்க, லைக் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4 videos மேக்ஸிமம் ஒரு 5 to 6 videos தான் பார்ப்பீங்க. அதே ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட மாட்டீங்க, நிறைய வெப்சைட் வந்து சர்ச் பண்ணுவீங்க. அண்ட் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்து ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் யூடியூப்ல வந்து 6 videos பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு 20 pages நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் ரெவன்யூன்னு பார்க்கும்போது யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆட் தான் வரும், சம்டைம்ஸ் ஆடே வராது. பட் நீங்கள் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடுங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் வரும், அட் த சேம் டைம் அதில் ஆட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாலும் ஒரு அமௌண்ட் வரும். இப்போ வந்து ஆவரேஜாக இந்தியாவில் எனக்கு வந்து ரெவன்யூ வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பர் 1000 பேஜ் வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு $2 to $3 வரைக்கும் கிடைக்குது. பேஜ் வியூஸ்னு ஒன்றும் கிடையாது, வியூஸ் மாதிரி தான். ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அது பேஜ் வியூஸ். அதை இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்குள்ளே போனீங்க அப்படிங்கும்போது அது இன்னொரு பேஜ் வியூவாக மாறும். ஸோ இந்த மாதிரி தான் ரெவன்யூங்கிறது வந்துட்டு இருக்கும். இதில் ஆடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் வந்து ஷோ ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ரெவன்யூ வரும், அது வந்து ஓரளவு கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். பட் அந்த ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு அமௌண்ட்டுங்கிறது வரும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து $0.5 ஒரு கிளிக் வந்துருக்கு. ஸோ இந்த ஆடோடைய சிடிஆருங்கிறது நீங்கள் இருக்கிற ஒரு டாப்பிக்கை பொறுத்து தான், டாப்பிக்கை பொறுத்து உங்களுக்கு ஆட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஷோ பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் கூகுள் வந்து ரீசெண்டாக ஒரு டேட்டா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் ஆவரேஜ் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் வந்து பர் டேக்கு 4 videos பார்த்தாங்க அப்படின்னா அதே சேம் பர்சன் வந்து வெப்சைட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க 9 வெப்சைட் பார்க்குறாங்க அப்படிங்கிற அவங்க சொல்லியிருந்தாங்க. And hold on, thanks to Real for sponsoring this video. Real வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா Real வந்து உங்களுக்கு டாப் 10 கம்பெனிஸ், அதாவது 200+ மேலே உங்களோட டைப்பில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. இதில் ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அந்த இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரியுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ரீலெவலில் 30 daysக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் டாப் 2 கம்பெனிஸ் வந்து இப்போ ஆக்டிவாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஹை பேக்கேஜ் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீலெவலில் ரீசெண்டாக 40 lakhs per annum பேக்கேஜுக்கு ஒரு பர்சன் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூவும் கீழே நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னா 4 lakh per annum ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டெக் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 6 lakh per annum ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப் டு வந்து 15 lakh per annum வரைக்கும் இங்கே ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. அண்ட் இது வரைக்கும் வந்து ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஸ்கோர் பண்ணவங்க எல்லாரோடைய லிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் பேஜோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஏன் எல்லாருமே பெஸ்ட்டான பிசினஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீ இப்போ யூடியூப்ல வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் தேவைப்படும், லைக் கேமரா தேவைப்படும், மைக் தேவைப்படும், அந்த வந்து நிறைய விஷயங்கள் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நீங்க யூடியூப்ல வீடியோ போடும்போது உங்க ஃபேஸ், உங்களுடைய வாய்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே கண்டிப்பா சூட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா சூட் ஆகாது. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றதுனால நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்,
நான் வந்து ஒரு கிட்டுக்கு வந்து மாமா இருக்கேன், நான் வந்து பார்ட் டைமா ஒரு ஜாப் பண்ண இல்லை பிசினஸ் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பிளாகிங்கிறது ரொம்ப ஒரு பெஸ்டான விஷயமா இருக்கும். இல்ல ரிவன்யூங்கிறது அவங்க ப்ராப்பரா பண்ணும்போது அவங்களுக்கு ஓகேங்கிற லெவலுக்கு கொடுத்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ பார்ட் டைம்ல இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்மந்தமே இல்லாத பிசினஸ்ல ஜாயின் பண்ணி அதுல லாஸ் தான் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ் ஆகாம கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதே பிளாகிங் மாதிரி கான்ஸ்டன்டான பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியலா உங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலும் நீங்க ஒரு 1 year 2 year கண்டிப்பா நல்லா கத்துப்பீங்க. அந்த 2 years அப்புறம் உங்களுக்கு இன்கம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும். அது ஒரு லாங் டைமா வந்துட்டு இருக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இந்த பிசினஸ் வந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இது போயிடும் அப்படின்னா நீங்க திங்க் பண்ணலாம். உங்களுக்கு லாங் டைமா வந்து இந்த இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஈவன் நீங்க கொஞ்சம் டெப்தா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்ல இருந்து அவங்களுக்கு வர இன்கம் கொஞ்சம் ஷேர் பண்ணி இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நீங்க டேரக்டா வெப்சைட் வச்சு நீங்க ஒரு யூடியூப்ல இன்னொரு பிளாட்ஃபார்ம் கூட கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம அந்த அளவுக்கு திங்க் பண்ண வேணாம். நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பொட்டன்ஷியலான இன்கம் வந்து வரும் அப்படிங்கறத நான் இதுல சொல்ல வரேன். இப்ப நிறைய பேர் இன்னொரு டவுட் என்ன வரும்னா, ஓகே பிளாகிங் சொல்றீங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளவா எழுதவே வராது, எந்த மாதிரி டாபிக் நான் பண்றது அப்படிங்கிறது எந்த ஐடியாவுமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலா வந்துட்டு பிளாகிங்கிறத நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் நான் எந்த மாதிரி பிளாக் எல்லாம் போஸ்ட் பண்ணா எனக்கு எந்தெந்த விஷயம்லாம் தெரியும், எந்தெந்த விஷயம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல மட்டும் தான் பிளாக் போஸ்ட் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணாதான் அந்த பிளாக்ல வந்து ஒரு குவாலிட்டிங்கிறது இருக்கும். சோ அதை படிக்கிறவங்க வந்து அதிகமான டைம் எடுத்து படிப்பாங்க. சோ இந்த டைமிங்கிறது யூடியூப்ல வாட்ச் டைம் இருக்கிற மாதிரி பிளாகிங்லயும் வாட்ச் டைம்ங்கிறது இருக்கும். அவங்க பேஜ்ல வந்து எவ்வளவு நாள் வந்து ஹோல்ட் பண்றாங்க, லைக் 1 minute ஹோல்ட் பண்றாங்க, 2 minute ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அந்த கால்குலேஷனை வச்சு உங்களுக்கு ஆர்கானிக் வியூஸ் வந்து அதிகமா வர ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சோசியல் மீடியால இருந்து தான் வியூஸ் அதிகமா வந்து இருந்துச்சு. பட் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்கானிக் வியூஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த பிளாக் பொறுத்தவரைக்கும் நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது எடுத்த உடனே வந்து ரீச் ஆகாது. வீடியோஸ் தான் எடுத்த உடனே வந்துட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூம் போகும். பட் பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும் அது அட்லீஸ்ட் ஒரு 3 months 4 months 6 months சொல்லிட்டு அந்த பிளாகோடைய அந்த டாபிக்கை பொறுத்து வந்து டைம் எடுத்துக்கும். சோ இதனால நீங்க ஒரு 1 year 2 year கான்ஸ்டன்டா பண்ணும்போது நீங்க 1 year முன்னாடி உங்களுக்கு போட்டிருந்த பிளாக் எல்லாமே 2 years அப்புறம் உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த பிளாகிங்ல நான் நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்றோம் யூடியூப்ல அப்படிங்கும்போது அந்த வீடியோல இன்கம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு தான் வரும். வியூஸ்ங்கிறதும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month தான் வரும். அதுக்கப்புறம் வியூஸ்ங்கிறது சுத்தமா டவுன் ஆக ஆரம்பிச்சுட்டு அந்த வர ரெவன்யூ ரொம்பவே கம்மியாயிடும். பட் பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 6 months முன்னாடி ஒரு பிளாக் போட்டிருந்தேன். அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே அந்த பிளாக்ல இருந்து பேஜ் வியூஸ் வந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 months அதே அளவு ரெவன்யூ வந்து கொடுத்துட்டு இருக்குது. அந்த பேஜ் வியூஸ்ல எந்த ஒரு டிப்ரிசியேஷனும் வரல, அதுல வரக்கூடிய ரெவன்யூலையும் எந்த ஒரு டவுனும் ஆகல. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான விஷயமா இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நீங்க பிளாக்ல வந்து ப்ராப்பரான பிளாகர் ஆகணும் அப்படின்னா பர் வீக்குக்கு வந்துட்டு நீங்க ஒரு 3 blogs ஆவது போடணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு 1 year 2 yearல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ரெவன்யூ எடுக்க முடியும். லைக் அவங்க சொல்றது வச்சு பாத்தீங்கன்னா நீங்க 2 year வந்து ப்ராப்பரா பிளாக் போட்டுருந்தீங்கன்னா அந்த 2 year முடிக்கும் போது மினிமம் உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு $300 வரும். லைக் ஒரு 20,000 22,000 அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கண்ட்ரியை பொறுத்து டிஃபர் ஆகும். உங்களுடைய பிளாக்ஸ் வந்துட்டு இந்தியாவில் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூங்கிறது ஓரளவு கம்மியா இருக்கும். அதுதான் அந்த நான் சொன்ன $300. அதே வேற கண்ட்ரீஸ்ல பாக்குறாங்க, யூஎஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும், ஈவன் ட்ரிபிள் கூட ஆகும். என்னுடைய பிளாக் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்தியால தான் அதிகமா பாத்துட்டு இருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி பட பிளாக்ஸ்ல இப்ப அதிகமா வந்து யூஎஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஈவன் படிக்கிற டைம் கூட பாத்தீங்கன்னா இந்தியால படிக்கிறவங்க ஒரு 1 minute படிக்கிறாங்க அப்படிங்கும்போது யூஎஸ்ல படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா 2 minutes 3 minutes வரைக்கும் படிக்கிறாங்க. சோ அதே படிக்கும்போது எனக்கு அதுல வர பேஜ் யூஸ் அதிகமாகுது. அட் த சேம் டைம் எனக்கு ரெவன்யூ அதிகமாயிட்டு இருக்கு. சோ இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஒரு வீடியோல பேசுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிகமா வந்து ஒரு ஃப்ளூயன்சிங்கிறது இருக்கணும். அதே நீங்க வந்துட்டு ஒரு பிளாக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளூயன்சி இருக்குன்னு அவசியம் இல்ல. ஈவன் நிறைய டூல்ஸ் கூட இருக்கு நீங்க ப்ராப்பரா இங்கிலீஷ்ல அதை டைப் பண்றதுக்கு, லைக் கிராமர்லி அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா அதை ரைட் பண்ணவும் முடியும். நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் பிளாக் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு இங்கிலீஷே சுத்தமா வராது அப்படின்னா நீங்க தமிழ்ல கூட பிளாக். பட் தமிழ்ல வந்து எவ்வளவு ரெவன்யூ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் தமிழ் பிளாக்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. நான் இங்கிலீஷ் பிளாக் தான் மோஸ்ட்லி நான் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இந்த பிளாக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பிளாக் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு பர் மந்த் ஒரு 2 blogs 3 blogs தான் போஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒர்க் பிளஸ் இந்த யூடியூப் இதெல்லாம் பண்றதுனால எனக்கு டைமிங் சுத்தமா இல்லவே இல்லை. சோ பிளாக் பண்றோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் போட முடியாது. அதை நீங்க நிறைய இமேஜஸ் கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்துட்டு அது நீங்க வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணணும். சில டேட்டாஸ் எல்லாம் எடுக்கணும். டேட்டாஸ் எடுத்து நீங்க ப்ரூஃபா வந்து உங்க பிளாக்ல போடும்போது தான் அதிக பேர் வந்து அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. சோ நான் நிறைய பிளாக்ஸ் அந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். சோ அந்த மாதிரி பண்றதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours வரைக்கும் எடுத்துக்கும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு போஸ்ட் வந்து முடிக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பர் வீக்குக்கு 3 கண்டிப்பா போடவே முடியாது. சோ அதனால நான் ஒரு 2 post 3 post மட்டும் நான் மந்த்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்.
அட் த சேம் டைம் வந்து நான் பர் மந்த்துக்கு எனக்கு எவ்வளவு வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நான் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு வந்து ரெவன்யூல எந்த அளவுக்கு ஒரு அதிகமா ரெவன்யூ வர ஆரம்பிக்குது, பேஜ் வியூஸ் எவ்வளவு அதிகமா வர ஆரம்பிக்குது, லைக் பர் மந்த்துக்கு வந்துட்டு பிளாகிங்ல மட்டும் எவ்வளவு வந்து ரெவன்யூ வர முடியுது அப்படிங்கிற எல்லாத்தையும் போஸ்ட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க பிளாகிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் வந்துட்டு போஸ்ட் பண்றது மறந்துட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மந்த்லி ஒன்ஸ் இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். அண்ட் இந்த பிளாகிங்க்கு நீங்க என்ன விஷயங்கள் வந்து இனிஷியலா பண்ணணும், எந்த மாதிரி உங்க வெப்சைட் வந்து செட் பண்ணணும், அது வந்து எந்த மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ நான் ஏன் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்படி பிளாகிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ரெவன்யூ பொட்டன்ஷியலோட இருக்கும்போது நம்ம ஏன் நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. சோ அதனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன். when compared to YouTube, பிளாகிங் வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான விஷயமா இருக்கு. சோ நீங்க ஒரு பார்ட் டைம்ல ஒரு பிசினஸ் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிளாகிங் ட்ரை பண்ணி பாருங்க. இதை பத்தி நம்மளும் ஃபியூச்சர் வீடியோஸ்ல பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. Thanks for watching this video. See you next video. Bye.